முருகரின் 3ஆம் படை வீடான பழனிக்கு தாங்க நாங்கள் வந்திருக்கோம். ஸோ பழனிக்கு நம்ம வேண்டுதல் இல்லை தரிசனத்துக்காக போகும்போது நமக்கு என்னென்ன தகவல்கள்லாம் வந்து போகிறதுக்கு முன்னாடி தேவைப்படுமோ அந்த எல்லா தகவலுமே சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா கோயிலுக்கு சாமி தரிசனத்துக்கு போகிறவங்களுக்கு ஒரு நிம்மதியான தரிசனம் கிடைக்கும். எதுக்காக சொல்கிறேன்னா, போய் நம்ம சாமி தரிசனம் போகும்போது கோயில் சுற்றிலும் வந்து நம்மளுக்கு தங்கறதுக்கு, அந்த மாதிரி வேண்டுதல் நிறைவேற்றுறதுனா முடிக்காணிக்க செலுத்துறதுக்கு, இந்த மாதிரி கோயில் பற்றின எல்லா தகவலுமே இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம பழனிக்கு போய் சாமி தரிசனம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு அவர் சேனல் லெட்ஸ் சர்வீஸ். பழனிக்கு இன்னும் ஏர்போர்ட் தாங்க வரல. மற்றபடிக்கு ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது, பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. ஸோ பஸ் மூலமாக தான் நாங்கள் ரெகுலராக போயிட்டுருக்கோம். இன்னும் ட்ரெயினில் வந்து போய் பழனியில் இன்னும் போனதில்லை. ஏன்னா சேலத்துலேருந்து ஈரோடு டு பழனி அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ நாங்கள் காலையில் நேரத்துலேயே கிளம்புறதுனால அந்த டைமுக்கு நான் செக் பண்ணேன். ஆனால் அந்த டைம் வந்து நாங்கள் கிளம்புற டைமுக்கு ட்ரெயின் கிடையாது. ஒன்றா எர்லி மார்னிங்காக கிளம்பணும். ஸோ ஈவினிங் அந்த மாதிரி தான் பார்த்த மாதிரி ஞாபகம். ஸோ அதனால் நாங்கள் காலையில் சேலத்துலேருந்து எப்போவுமே பஸ்ஸில் கிளம்பிடுறது. ஸோ புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஈரோடு, அடுத்து வந்து ஈரோடு டு பழனி, இதுதான் ரூட். ஸோ சேலம் டு ஈரோடு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60 கிலோமீட்டர் வரும். ஸோ அது 60 கிலோமீட்டருக்கு டிக்கெட் சார்ஜஸ். நான் இது எல்லாமே பட்ஜெட் ட்ரிப்பாக தான் நான் பிளான் பண்ணுறது. ஸோ காரில் போகிறோம் அப்படின்னா உங்களுக்கு செலவு தெரியும், செலவு எவ்வளோ ஆகும் அப்படின்னு. எங்களுக்கும் வந்து நாங்கள் போய் பழனியில் ஸ்டே பண்ணி நாங்கள் போய் பார்க்குறதுனால ஒரு அவசரமாக கோயிலுக்கு போயிட்டு வர மாதிரி நாங்கள் எப்போவுமே கோயிலுக்கு போக மாட்டோம். காலையில் கிளம்பியாச்சு, நேரத்தில் கிளம்புனோம். சேலம் டு ஈரோடுக்கு பெரியவங்களுக்கு 43 ரூபா, சின்ன பசங்களுக்கு 22. ஸோ ஈரோடு ரீச் ஆகிட்டோம். ஈரோடு பஸ் ஸ்டாண்டில் ஆவின் பால் இருக்கும். அங்கே ஒரு அழகாக ஒரு டீ, காஃபி, பால்லாம் ஏதோ ஒன்று சாப்பிட்டுட்டு அவங்கள்ட்டயே பால் கோவா சின்ன பாக்கெட்டில் இருக்கும், ஏன்னா அதுவும் வாங்கிக்குவோம். ஸோ நான் இந்த டைம் போனது வந்து அங்கே பால் கோவா இருந்தது. ஸோ நான் இதை வாங்குறதுக்கு மறந்துட்டேன், வாங்கிட்டு வரல. இருந்தாலும் அதை நீங்கள் போனீங்கனாலும் ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். ஈரோடு பஸ் ஸ்டாண்டு ஆல்ரெடி சொன்ன மாதிரியே சூப்பராக சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ நாங்களும் ஈரோடு டு பழனிக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 மணிக்கு பஸ்ஸு ஏறணும்னு நினைக்கிறேன். 10-10:30 மணிக்கு மேலே இருக்கும். ஸோ பழனிக்கு வந்து டிக்கெட் சார்ஜஸ் பெரியவங்களுக்கு 93, சின்ன பசங்களுக்கு 47. ஸோ பழனி ரீச் ஆகிட்டோம். திருஆவினன்குடிக்கு தான் அடுத்து வந்து நாங்கள் போகிறோம். திருஆவினன்குடிக்கு எப்படி போகிறது? ஆட்டோலேயும் போய் இறங்கிக்கலாம். அதே போல் சாமி பார்க்குறதும் திருஆவினன்குடியில் குழந்தை வேலாயுத சாமி இருப்பார். நீங்கள் அவரையும் வந்து சூப்பராக தரிசிச்சுட்டு தான் மலைக்கு ஏறணும். பழனியில் ஏற்கனவே சொன்ன மாதிரி குதிரை வண்டிகள் நிறையா இருக்கும். பஸ் ஸ்டாண்டு டு திருஆவினன்குடி போகிறதுக்கு எங்கள்கிட்ட கேட்ட அமௌண்ட்டு 80 ரூபா. என்ன காரணம்னா, மார்ச் மாதம் அந்த டைமில் போயிருந்தோம். கொஞ்சம் பக்தர்கள் கூட்டம் கம்மி. இதே அதிகமாக இருந்துச்சுன்னா 100 ரூபா, 120 ரூபா வரைக்கும் கேட்பாங்க. ஸோ 80 ரூபா கேட்டாங்க. எங்கிட்டையும் 100 ரூபா கேட்டாங்க. நான் அப்புறம் இல்லை, ரெகுலராக நாங்கள் வந்து குதிரை வண்டியில் தான் வருவோம், 70 ரூபா கேட்பாங்கன்னதுக்கு 80 ரூபா கொடுங்க சாமி, நான் போய் இறக்கி விட்றேன்னாரு. அருமையான ஒரு பயணம்னே சொல்லுவேன். குதிரை வண்டிக்கு இந்த பயணம். இந்த நம்ம அடுத்து வந்து நாங்கள் தண்டபாணி தங்கு நிலையத்தில் தான் ரூம் புக் பண்ணியிருந்தோம். இது எல்லாமே நான் ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன், பார்க்கலன்னா நீங்கள் அதையும் பாருங்கள். தண்டபாணி தங்கும் விடுதியில் தங்கிட்டு எங்களுக்கு சாமி பார்க்குறது ரொம்ப ரொம்ப பக்கமாகவே இருக்கும். ஏன்னா பசங்கள்லாம் கூட்டிகிட்டு போகிறதுனால கோயிலுக்கு ரொம்ப பக்கம். அதே போல் எங்களுக்கு இங்கேயே முடிக்காணிக்க செலுத்துறதுக்கு இடம் இருக்கும். நான் அங்கேயே முடிக்காணிக்க எடுத்துக்குவோம். ஸோ இந்த இடம் தான் வந்து தண்டபாணி தங்கும் விடுதியோட ஆஃபீஸ் இருக்க இடம். இங்கே தான் வந்து நம்ம ரூம் புக்கிங் பண்ணோம். அதான் இங்கே என்ட்ரன்ஸில் இருக்கிறது கந்தன் இல்லம். ஸோ இந்த பிளாக் ஃபுல்லாகவே வந்து கந்தன் இல்லம்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 30-40 ரூம் வரைக்கும் இருக்கலாம். பழனி கோயில் நிர்வாகத்தால் நடத்தப்படுற தங்கும் விடுதி. ஸோ இங்கே தங்கி நம்ம சாமி தரிசனம் போகிறதுக்கு ரொம்ப பக்கமாக இருக்கும். இங்கே தண்டபாணி தங்கும் விடுதியிலையும் பார்த்திங்கன்னா முடிக்காணிக்க செலுத்த முடியும். அதே போல் மலை அடிவாரத்தில் அங்கேயும் வந்து முடிக்காணிக்க செலுத்துறதுக்கு ஒரு பெரிய இடம் இருக்குது. அங்கேயே முடிக்காணிக்க செலுத்தி குளிச்சுக்கலாம். முருகன் அருளால் பழனியில் நாங்கள் முடிக்காணிக்க செஞ்சுட்டு நாங்கள் தங்கியிருந்த தண்டபாணி தங்கும் விடுதியிலேயே முடிக்காணிக்கையாக அங்கேயே செலுத்தி அங்கேயே நாங்கள்லாம் ரெடி ஆகிட்டு மலைக்கு கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி முடிக்காணிக்கையை இங்கேயே செலுத்திட்டோம். முடிக்காணிக்க செலுத்துறதுக்கு கட்டணம் எதுவும் வசூலிக்க மாட்டாங்க. விருப்பப்பட்டால் நீங்கள் அவங்களுக்கு காசு தரலாம். எங்களுக்கு எப்போவுமே தண்டபாணி தங்கும் விடுதியில் தங்கி சாமி தரிசனம் பார்க்குறது தான் எங்களுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். என்ன காரணம்னா, அந்த இடத்தோட அமைப்பு, இங்கே தங்கி நாங்கள் கோயிலுக்கு போகிறது வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பழனி கோயிலோட மிகப்பெரிய சிறப்பு, திரு ஆவினன்குடியில் குழந்தை வேலாயுத சாமி காட்சி தருவார். பழனி மலையில் ஞான தண்டபாணியாக முருகர் காட்சி தருவார். ஸோ திரு ஆவினன்குடி, ஸோ இதுக்கு வந்து ஒரு பெரிய காரணமே இருக்குது இந்த கோயிலோட பேருக்கு. ஸோ திரு அப்படின்னா லட்சுமி, ஆ அப்படின்னா காமதேனு, இனன் அப்படின்னா சூரிய பகவான், அதே போல் வாயு பகவான் சொல்லி எல்லாருமே வந்து இந்த முருகரை தரிசித்ததுனால தான் இந்த இடத்துக்கு திரு ஆவினன்குடி அப்படின்னு பேர் வந்திருக்கு. இங்கே இருக்கக்கூடிய முருகர் ஞானத்தை அருளுபவர்.
ஞானத்தை கொடுக்குறவர். ஸோ அதனால் சிவனும் பார்வதியும் முருகர் அழைத்தது வந்து ஞான பழம்னி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த பழம்னி அப்படிங்கிறது தான் நாளுக்கு நாள் வந்து பழனி அப்படின்னு பேர் மாறி இருக்குது. ஸோ இந்த 2 பேருமே வந்து முருகருக்காக அழைத்த இடம், அதாவது முருகர் அழைத்தது, முருகரை வந்து தரிசித்தவங்களோட பேர் எல்லாம் சேர்த்து தான் இந்த ஊருக்கு திருஆவினன்குடி அந்த பழனின்னு பேர் வந்து. பழனிக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா திருஆவினன்குடியில் ஃபஸ்ட்டு குழந்தை வேலாயுத சாமியை தரிசிச்சுட்டு அங்கேயே வந்து சனி பகவானும் இருப்பார். சனி பகவானுக்கு நீங்கள் வந்து எள்ளு விளக்கும் போடலாம். அங்கேயே கொடுக்குறாங்க, கோயிலே விற்கிறாங்க. நீங்கள் அங்கே வாங்கி சனி பகவானுக்கு எள்ளு தீபம் ஏற்றிட்டு சனி பகவானை வணங்கிட்டு அடுத்து குழந்தை வேலாயுத சாமியை வணங்குங்க. திரு ஆவினன்குடி எங்கே இருக்குது அப்படின்னா மலை அடிவாரத்துலேருந்து நம்ம விநாயகர் கோயில் இருக்கும், அந்த விநாயகர் கோயிலுக்கு எதிர்த்தாப்பில் வர ரோட்லேயே வந்து வந்தீங்கனாலும் திரு ஆவினன்குடி வந்துடலாம். பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வரும்போதும் பார்த்திங்கன்னா திரு ஆவினன்குடியை தாண்டி தான் நம்ம மலை அடிவாரத்துக்கு போகிற ரோடு வரும். 2 ரோடு பிரியும். வலது கை பக்கம் போனீங்கன்னா திரு ஆவினன்குடி ரோடு. ஸோ அங்கே போய் சாமியை தரிசிச்சுட்டு நாங்கள் வந்து அடுத்து மலை ஏற போகிறோம். திருஆவினன்குடியில் நாங்கள் 9 மணி அந்த டைம் போயிருப்போம். கரெக்டாக அந்த பூஜை வந்து நடக்க ஆரம்பிச்சிது, காலசந்தி அப்படின்னு சொல்லி. அங்கே அபிஷேகம் எல்லாமே பார்த்தோம், சிறப்பான அபிஷேகம். சாமி தரிசனமும் முடிச்சுட்டு அடுத்து மலை ஏறத்துக்கு ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ தான் வந்து நம்ம கீழே வந்து குழந்தை வேலாயுத சாமியை தரிசிச்சுட்டு இப்போ தான் மலைக்கு அங்கே போயிட்டுருக்கோம். கீழேயும் கரெக்டாக 9 மணிக்கு அபிஷேகம் ஆச்சு. பால் அபிஷேகம் அந்த மாதிரி தயிர் அபிஷேகம் பார்த்து பூஜையும் அங்கே ஆயிடுச்சு. அலங்காரம் பண்ணி பூஜை பண்ணாங்க. குழந்தை வேலாயுத சாமியை நல்லா தரிசனம் பண்ணிவிட்டு இப்போ மலைக்கு மேலே முருகனை தரிசிக்கிறதுக்கு தண்டாயுதபாணியை தரிசிக்கிறதுக்காக மலை ஏற போகிறோம். ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா தங்கரதம் பார்த்தாச்சு. இன்றைக்கி காலையில் முடி காணிக்க செலுத்திட்டு காலையில் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை முருகனை வந்து சிறப்பாக போய் தரிசிக்க போகிறோம். ஸோ பழனி மலைக்கு அடிவாரத்தில் இப்போ இருக்கோம். ஸோ நம்ம திருஆவினன்குடி வரைக்கும் பார்த்துட்டோம். பழனி மலைக்கு போகணுன்னா படியில் போகணும். படியும் வந்து 2 பாதை இருக்குது, யானை பாதை இருக்குது, நடந்து போகிற அந்த படியே இருக்குது. அந்த படி திறந்துருக்க டைமும் பார்த்திங்கன்னா காலையில் 6 to நைட் 8 மணி வரைக்கும் தான் அந்த படிப்பாதையில் அலோவ் பண்ணுவாங்க. அதே போல் மேலேயும் வந்து பூஜை ஆகிறதும் காலையில் 6 மணிலேருந்து நைட்டு 9 மணி வரைக்கும் முருகர் கோயில் மேலே நட திறந்துருக்கும். நீங்கள் படியில் போகிறதும் வந்து ஒரு வழி. அடுத்து விஞ்ச் மூலியமாகவும் போகலாம், ரோப் கார் மூலியமாகவும் போகலாம். இது வந்து பார்த்திங்கன்னா 2 சைட்லேயுமே அந்த பேரிகார்டு மாதிரி போட்டு தடுத்துருப்பாங்க. ஸோ வர பக்தர்களுக்கு நிழலாகவும் இருக்கணும். அதே போல் வேறு வண்டி எதுவும் வந்து பக்தர்களுக்கு நடுவில் போகும்போது இடையூறாக இருக்கக்கூடாதுன்னு 2 பக்கமும் அந்த மாதிரி போட்டிருக்காங்க. இந்த ஓரம் எதுக்கு அப்படின்னா பேட்ரி கார் போகிறதுக்கு. பேட்ரி காரும் உங்களுக்கு ரோப் காருக்கு விஞ்சுக்கெல்லாம் போய் உங்களை ட்ராப் பண்ணுறதுக்கும் கன்வீனியண்ட்டாக இருக்கும். மற்ற எந்த வெளி வண்டியுமே இந்த உள்ளே வந்து கிரிவல பாதைக்குள்ளே நுழைய முடியாது. அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க. நீங்கள் மலைக்கு போகும்போது ஃபோன் எடுத்துகிட்டு போகாதீங்க. அந்த ஃபோனை வந்து நீங்கள் இங்கே கொடுத்துட்டு போயிடலாம். ஒரு ஃபோனுக்கு வந்து 5 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. 5 ரூபானா நீங்கள் எவ்வளோ ஃபோன் வேணால் கொடுத்துக்கலாம். கொடுத்து அதுக்கு டோக்கன் கொடுக்குறாங்க. நீங்கள் மலையிலேருந்து சாமி பார்த்துட்டு வந்து உங்கள் ஃபோனை வாங்கிக்கோங்க. மேலே எடுத்துகிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக இங்கே போகும்போதே செக் பண்ணுறாங்க. செக் பண்ணி தான் மலைக்கு அனுப்புகிறாங்க. ஸோ ஃபோனை வந்து எடுத்துகிட்டு போகாதீங்க. அதே போல் நீங்கள் லக்கேஜ் கொண்டு வரீங்க, நீங்கள் ரூம்லாம் எதுவும் எடுக்கலை, நீங்கள் வந்து கோயிலுக்கு வரீங்க, முடிக்காணிக்க செலுத்துறதுக்கும் இங்கே நீங்கள் படி ஏறுற இடத்துக்கு அப்படியே ஆப்போசிட்லேயே முடிக்காணிக்க செலுத்துறதுக்கும் இடம் இருக்குது. தேவஸ்தானத்து மூலிமா கட்டணமில்லாம் முடிக்காணிக்க செலுத்தும் இடம். அங்கேயே குளிக்கிற வசதியும் இருக்குது, நீங்கள் வேணால் குளிச்சிக்கலாம். ஸோ அதுவும் வீடியோவில் நான் காட்டியிருக்கேன். இப்போ நான் காட்டுற இடம் பார்த்திங்கன்னா இது எல்லாமே வரிசையாக இந்த முன்ன கடைங்க இருந்தது. இப்போ எல்லாமே வந்து அந்த கடையெல்லாம் வந்து எடுத்துட்டாங்க. ஸோ இங்கே தான் வந்து நம்ம படி ஏறுறதுக்கும் இடம். அதே போல் நம்ம பேசிகிட்டு இருக்கிறது அந்த ஃபோன் வாங்குகிற இடம், அதை தான் காட்டிகிட்ருக்கேன். ஃபோனு இந்த நீங்கள் காலில் போடுற செப்பல்ஸ் எல்லாம் விட்டுடலாம். அதுக்கு பக்கத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா முடிக்காணிக்க செலுத்துகிற இடம். ஸோ அங்கேயே அதாவது முடிக்காணிக்க செலுத்திட்டு நீங்கள் குளிச்சுக்கலாம். உங்கள் லக்கேஜையும் கொண்டு வந்து நீங்கள் கிளாக் ரூம்னு இருக்குது இதே லைன்லேயே, அங்கேயே வந்து உங்கள் லக்கேஜையும் கொடுத்துடலாம். சாமியை போய் நீங்கள் தரிசனம் பண்ணுற வரைக்கும் உங்களுக்கு மைண்ட் ரிலாக்ஸ்டாக, ரொம்ப வந்து அவசரமாக போய் சாமி பார்க்காதீங்க. பொறுமையாக, ஏன்னா பழனிக்கு வரீங்க, வருஷம் இருக்க ஒருத்தராக வந்து வருஷம் இருக்க வருவாங்க, ஒருத்தர் வேண்டுதல் நிறைவேற்றுறதுக்காக வருவாங்க. அப்படி இருக்கும்போது பழனிக்கு பொறுமையாக வந்து சாமி பாருங்கள். அவசரப்படுத்த வேணால், யாரையும் தள்ளாதீங்க, பொறுமையாக சாமி பாருங்கள். அதுக்கு உண்டான வழி தான் எல்லாமே ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. வர பக்தர்களை சூப்பராக கவனிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தேவஸ்தானத்து மூலிமா முருகர் அருளால் அவங்க எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. பழனிமலை முருகனை நம்ம இங்கேருந்து பார்க்குறோம். ஸோ இந்த வழியில் தான் நம்ம பழனிக்கு, அதாவது படி வழியாக போகும்போது போகணும். இங்கேயே வந்து யானைப்பாதையும் தனியாக பிரிஞ்சிருது, அந்த படிப்பாதையும் வந்து இங்கேருந்தே ஜாயின் ஆகிக்குது. இந்த வழியாக தான் போயே ஆகணும். விநாயகர் கோயில் வழியாக வர வழி வந்து எதுக்கு அப்படின்னா, அங்கே பழனி மலையிலேருந்து நம்ம கீழே இறங்குற ஸ்டெப்ஸை வந்து அந்த பக்கம் ஏறுறவங்களுக்கு ஃபுல்லாக இந்த வழியில் தான் மேலேக்கு ஏறணும்.
ஸோ பங்குனி உத்திரம் வந்ததுனால இந்த ஷெட்டு எல்லாமே போட்டிருந்தாங்க. இது எனக்கு ஆக்சுவலாக இது ரெகுலராக இருக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் நாங்கள் போயிருந்த டைமில் பங்குனி உத்திரத்தில் இந்த மேலே ஷெட் இருந்துச்சு. ஏன்னா வெயில் அதிகமாக இருக்கும். பங்குனி உத்திரத்துக்கு பழனியில் சொல்ல வேண்டியதில்லை, ரொம்ப பக்தர்கள் கூட்டம் அதிகமாக இருக்கும். ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி முடிக்காணிக்க செலுத்துகிற இடமும் அந்த படி ஏறுற இடத்துக்கு அப்படியே ஆப்போசிட்லேயே இருக்குது. ரொம்ப உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும். அங்கேயே முடிக்காணிக்க செலுத்திட்டு நீங்கள் ரூம்லாம் எடுக்க வேண்டியதில்லை. லக்கேஜ்லாம் கொண்டு வந்து நீங்கள் கிளாக் ரூமில் கொடுத்துட்டு சாமி பார்க்க மலைக்கு ஏறிடலாம். ஏன்னா வெயிட்டை தூக்கிட்டு மேலே மலைக்கு ஏற முடியாது. ஸோ அதுக்காக நான் இதை சொல்ல வரேன், 2 டைம் சொல்கிறேன். ஸோ இந்த இடம் வந்து இந்த கடைங்கள்லாம் க்ளோஸ் பண்ணியிருக்கிறதுலாம் இன்னும் வந்து பொம்மை கடையாக இருந்தது. ஸோ அதெல்லாம் தான் இப்போ எடுத்துட்டாங்க. அதனால் இந்த இடம் உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஒரு புது இடமாவே தெரியும். ஸோ நானும் வந்து அடிவார கோயிலில் சாமி தரிசனம் வந்து விநாயகரையும் சாமி தரிசனம் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே அந்த மீனாட்சி அம்மன் டெம்பிள், பெருமாள் டெம்பிள்லாம் இருக்கும். ஸோ அதுவும் உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் போனீங்களாலும் போய் தரிசனம் பண்ணுங்கள். ஸோ இந்த இடம் ஃபுல்லாகவே இது வந்து நான் காட்டியிருக்கிறது வந்து தண்டமாணி தங்கு நிலையத்துக்கு போகிற வழி, ஷார்ட்கட். ஸோ இந்த வழியாக வந்தால் நம்ம கோயிலுக்கு சீக்கிரமாக வந்துடலாம். ஸோ அதுக்காக நான் காட்டியிருக்கேன். ஸோ கோயிலுக்கு நம்ம வரும்போது உங்களுக்கு இந்த லக்கேஜ் வைக்கிறதுக்கு கிளாக் ரூமும் நான் உங்களுக்கு காட்டுறேன், வீடியோ பாருங்கள். ஏன்னா எல்லாமே உங்களுக்கு ஒரு கன்வீனியண்ட்டாக இருக்கும் தெரியும். ஏன்னா எனக்கு இந்த கிளாக் ரூம் இருக்குங்கிறதே நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் எனக்கு தெரியும். ஸோ நான் அதை காட்டியிருக்கேன், கிளாக் ரூமும் பார்த்துங்க. ஸோ ஏன்னா எல்லா தகவலும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கோயிலுக்கு போகிறது முருகரை தரிசிக்க போகிறோம். ஏன்னா இதெல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் வந்து தெரியாது. ஏன்னா லக்கேஜ் வந்து எங்கே வைக்கிறது, எப்படி லக்கேஜும் கொண்டுட்டு மலைக்கு போகிறதுனே கூட யோசிச்சுட்டு ஒருத்தர் வராமே இருந்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்காக ஒரு தகவலாக இருக்கட்டும், நான் எல்லாமே ஷேர் பண்ணுறேன். ஸோ பாருங்கள், உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம அடிவார் கோயிலில் போய் சாமி தரிசனம் பண்ணுறது, அந்த இடத்தையும் காட்டுறேன். ஆனால் எங்கேயுமே கோயிலில் வந்து பழனி பார்த்திங்கன்னா இப்போ ஃபோன் வீடியோ எடுக்க அலோடு கிடையாது. பழனிமலை முருகனுக்கு 6 கால பூஜைகள் நடக்கும். ஸோ அந்த 6 கால பூஜைகளையும் முருகர் வந்து ஒவ்வொரு அலங்காரத்தில் வர பக்தர்களுக்கு காட்சி தருவார். ஸோ காலையில் வந்து சொல்கிறது வந்து ஆண்டி கோலத்துலேயும், நைட்டு வந்து ராஜ அலங்காரத்துலேயும் வந்து காட்சி தருவார். ஸோ நாங்கள் பார்த்தது வந்து முருகரை வந்து ராஜ அலங்காரத்தில் நிறைய டைம் பார்த்துருக்கோம். ஸோ நாங்கள் வந்து எப்படியா இருந்தாலும் போய் பழனியில் ஒரு நாள் நாங்கள் தங்கி அடுத்த நாள் சாமி பார்க்குறதுனால முதல் வந்து நாங்கள் தங்கரதம் பார்க்குறதுக்கு மலை ஏறிடுவோம். ஸோ அன்றைக்கி தங்கரதமும் பார்த்துட்டு சாமி பார்க்குறது ராஜ அலங்காரத்தில் இருப்பார். ஸோ நீங்கள் மலைக்கு ஏறணும் அப்படின்னா கீழே வந்து உங்களுக்கு 8 மணிக்குள்ளே வந்து நைட்டு, அதாவது காலையில் வந்து பார்த்திங்கன்னா 6 மணிலேருந்து கீழே நைட்டு வந்து 8 மணிக்குள்ளே மலை ஏறிடணும். ஸோ இதுதான் டைமிங்கு. அந்த ஃபுட்பாத் ஓப்பனாக இருக்கிறது, அதுக்கு மேலாம் ஓப்பன் பண்ண மாட்டாங்க. ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் கோயில் சுற்றி பார்த்தது இந்த மாதிரி எல்லாமே ஒரு தடுப்பு மாதிரி போட்டு வண்டி உள்ளே நுழையாத அளவுக்கு சூப்பராக வந்து எல்லாம் இது பண்ணியிருந்தாங்க. இந்த இடம் மட்டும் நான் காட்டுற இடம் மட்டும் கிடையாது. இது வந்து கோயில் சுற்றிலும் வந்து பார்த்திங்கன்னா வெளி வண்டி எதுவுமே உள்ளே வர முடியாது. அந்த கிரிவல பாதைக்குள்ளே பக்தர்கள் வந்து நடந்து போகிறதுக்கு அவ்வளோ வசதி செஞ்சு கொடுத்துருக்காங்க. அதே போல் அந்த பேட்ரி வெஹிக்கிள் இருக்குது. வயசானவங்களுக்கு ரோப் காருக்கு போகணும், விஞ்சுக்கு போகணும், இல்லை இந்த அடிவாரத்துக்கு வரணுன்னா ஃப்ரீயாக அந்த பேட்ரி வெஹிக்கிள் வந்து ஆப்ரேட் பண்ணிட்டே இருக்காங்க. நான் ஸ்டாப்பாக அந்த வண்டி போயிட்டே இருக்குது. ஸோ பழனி மலையின் சூப்பரான காட்சி. வணக்கம். பழனி மலை அடிவாரத்தில் நாங்கள் வந்து ரூம் எடுத்திருக்கோம். முடி எடுத்தாச்சு, போய் சாமி தரிசனம் பண்ண போகிறோம். ஸோ காலையில் நேரத்துலேயே எழுந்திரிச்சு நாங்கள் எல்லாமே ரெடியாகி சாமி தரிசனத்துக்காக நேற்று போய் பார்த்துட்டு வந்துட்டோம் தங்கரதம். இன்றைக்கி வந்து காலையில் நேரத்தில் ரெடி ஆகிட்டு போய் சாமி தரிசனம் பண்ண போகிறோம். எல்லா புகழும் முருகனுக்கு. இங்கே வேறு அப்பாவை பழனியில் இந்த மண்டபத்தை நம்ம மறக்கவே முடியாது. எல்லோரும் இந்த மண்டபத்தை தாண்டி தான் மலைக்கே மேலே ஏறுவோம். அடிவாரத்தில் இருக்க பெரிய மண்டபம், நிழல் தரும் மண்டபம். இந்த மண்டபத்தோட சிறப்பும் என்ன அப்படிங்கிறது நான் பின்னாடி சொல்லியிருக்கேன், பாருங்கள். அதே போல் இந்த இடம் வந்து முன்ன சித்தநாதன் பஞ்சாமிர்த கடை நம்ம படி இறங்கி வரும்போது அந்த கார்னரில் இருந்தது. இப்போ அந்த கடை வந்து பார்த்திங்கன்னா இங்கே மாற்றிட்டாங்க. அதே போல் இந்த பக்கத்துலேயே வந்து நிறைய பக்தர்களுக்குன்னு சொல்லி தங்குற இடம், அதே போல் ஆலோசனை மையம் நிறையா எல்லாம் புதுசாக இந்த இடத்துல கட்டியிருக்காங்க. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா இங்கே பஞ்சாமிர்த கடை, அதே போல் ஃபோனு நம்ம இங்கே வைக்கிறதுக்கும் பார்த்திங்கன்னா பக்கத்தில் இடம் கொடுத்துருக்காங்க. அது வந்து அங்கே விநாயகர் கோயில் பக்கத்தில் இருக்கும். பார்த்திங்கன்னா பக்தர்கள் காத்திருப்பு இடம், இது மாதிரிலாம் புதுசாக இங்கே ஆரம்பிச்சிருக்காங்க. எல்லாமே வந்து வர பக்தர்களுக்கு சுற்றியும் கிரிவல பாதையில் அவங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கணும்,
அவங்க நடக்கிறதுக்கு இடம் பெருசாக வேணுங்கிற மாதிரி எல்லாமே ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடம் வந்து வின்ச்சுக்கு போகிற ரோடு. இதே போல் இந்த பக்கம் விநாயகர் கோயில் தாண்டி அந்த ரோட்டில் போகும்போது ரோப் காருக்கு போகிற வசதி இருக்கும். நீங்கள் இந்த வழியாகவும் ரோப் காருக்கு போகலாம். எங்களால் நடக்க முடியல, நாங்கள் வந்து கொஞ்சம் எங்களுக்கு அந்த இடம் வரைக்கும் வண்டி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தேவஸ்தானத்தால் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் இந்த பேட்ரி வெஹிக்கிளில் ஏறிக்கலாம். பார்த்தீங்கன்னா நிறைய பேர் உட்காந்துருக்காங்க. ஸோ சின்ன பிள்ளைங்க, பெரியவங்க, வயசானவங்க யார் வேணால் ஏறிக்கலாம். நீ ஏறணும், நான் ஏறணும், ஏறக்கூடாது அப்படின்னு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. ஸோ எல்லாத்துக்கும் உண்டான வண்டின்னு வச்சிங்களேன். பெரியவங்க மட்டும்தான் ஏறணும்னு சொல்ல மாட்டாங்க, எல்லாருமே ஏறிக்கலாம். விஞ்சுக்கு போகணுன்னாலும் நீங்கள் இந்த வழியாக போய் விஞ்சில் போய் சாமி பார்க்குறதுக்கு மலைக்கு ஏறலாம். ஸோ நாங்கள் போயிருந்த அன்றைக்கி செவ்வாய்க்கிழமை சரியான கூட்டமாக இருந்துச்சு, அதனால் விஞ்சில் போக முடியல, நடந்தே வந்து மலைக்கு ஏறிட்டோம். ஸோ இது வந்து சித்தநாதன் பஞ்சாமிர்த கூடம், அவங்க கடை வந்து இப்போ இங்கே மாற்றிட்டாங்க. ஸோ இதில் வந்து இந்த பஞ்சாமிர்த கடையில் நாங்கள் இந்த முறை அந்த 20 ரூபா டப்பா வாங்கிட்டு வந்தோம். அதே போல் தேவஸ்தானத்து கடையிலையும் வந்து பஞ்சாமிர்தம் வாங்கிட்டு வந்தோம். அந்த 20 ரூபா பஞ்சாமிர்த டப்பா 2 கடையிலையுமே இருக்குது. ஸோ இது வந்து கிருபானந்த வாரியார் சைன் போட்ட அந்த போர்டு வச்சுருந்தாங்க, அதுவும் பார்க்குறதுக்கு ரொம்ப சிறப்பாக இருந்தது. இந்த பாட்டியும் நம்ம பார்த்துருப்போம், முருகருக்கு உண்டான அவ்வை பாட்டியாக நடித்தவங்க. ஸோ அவங்களோட ஃபோட்டோ பார்த்ததும் சிறப்பாக இருந்தது. இந்த மண்டபத்தோட சிறப்பு என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். முருகரோட 6 படை வீட்டோட அந்த ஃபோட்டோவும் இந்த மண்டபத்தில் இருக்குது. அதே போல் முருகரோட ராஜ அலங்காரம் பார்த்தீங்கன்னா தெரியும். நான் அந்த ராஜ அலங்காரம் முருகருக்கு கீழே தான் நான் நின்றுட்டுருக்கேன். ஸோ அந்த ஃபோட்டோ பார்க்குறதுக்கு ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. ஏன்னா இவ்வளோ நாள் நானும் வந்து போய் பார்த்துருக்கேன் அந்த மண்டபத்தில். ஆனால் அந்த ஃபோட்டோ வந்து இன்றைக்கி தான் வந்து நாங்கள் இந்த டைம் போகும்போது தான் நாங்களே கவனித்தோம். ஸோ இவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்களேன்னு எங்களுக்கே ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாகவும் பிரமிப்பாகவும் இருந்துச்சு. ஸோ நீங்களும் அடுத்த டைம் போனீங்கன்னா கண்டிப்பாக அந்த இடத்த வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ முருகரோட அருளால் கூடிய சீக்கிரம் இன்னொரு நாள் வந்து பழனி போய் பார்க்கணும் அப்படிங்கிற ஆசையோட இந்த வீடியோவில் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்ததுனால கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.